இந்த தேர்தல் ஆணையம் இருக்குல்ல, அது மனசாட்சிப்படி இயங்குனா மக்கள் இப்படி எல்லாம் கஷ்டப்படவே மாட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதாவது இவிஎம் மெஷினுக்கு எதிரான மக்களுடைய ஒரு வெற்றின்னு தான் நம்ம சொல்லலாம். இது ஒரு தொடக்கம்னு சொல்லலாம். எவ்வளவு ஓட்டு எங்கெங்க தில்லு முள்ளு எப்படி பண்ணிருக்காங்க வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க. இவிஎம் மிஷினை வச்சு உடனே ரிசல்ட் கொடுக்குறீங்களா? ஒரு மாசம் 1.5 மாசம் 2 மாசம் இப்படி எல்லாம் கடந்து நீங்க ரிசல்ட் சொல்றீங்க. ஒரு காலேஜ்ல கொண்ட அடிக்க வச்சு பாதுகாப்பு போட்டு அதுக்கப்புறம் காலதாமதமா தான் அந்த தொகுதியில எலெக்ஷன் ரிசல்ட் சொல்றீங்க. அப்ப அந்த இடைப்பட்ட நேரத்துல நீங்க என்ன செய்றீங்க? தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருந்தா மக்களுக்கு சந்தேகம் வருமா வராதா? கண்டிப்பா சந்தேகம் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் G7 டிவி. நான் உங்கள் ஜார்ஜ். ஒருத்தவன் ஒரு முறை ஜெயிக்கலாம், 2 முறை ஜெயிக்கலாம். திரும்ப 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 நாட்டு மக்களுக்கு அத்தியாவசியமா ஜிஎஸ்டி அப்படி இப்படின்னு சொல்லி போட்டுட்டு எல்லா வேலையும் உயர்த்திட்டு மக்களை திண்டாட விட்டு இப்ப பொருளாதாரத்துல எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்லாம் பேசுறாங்க கடந்த சில வருடங்களா. அப்படிலாம் பண்ணிட்டு தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருந்தா மக்களுக்கு சந்தேகம் வருமா வராதா? கண்டிப்பா சந்தேகம் வரும். அதாவது தேர்தல் ஆணையத்தோட கூட்டு சேர்ந்து தில்லுமுள்ளு. இந்த தேர்தல் ஆணையம் இருக்குல்ல, அது மனசாட்சிப்படி இயங்குனா மக்கள் இப்படி எல்லாம் கஷ்டப்படவே மாட்டாங்க. இந்த மக்கள் நாட்டுல இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு யார் காரணம்? இந்த தேர்தல் ஆணையம் தான். அது கூட சேர்ந்து கூட்டு வச்சுக்கிட்டு வேற எந்த கட்சி கூட கிடையாது, பாஜக தான். பிஜேபி கூட கூட்டு வச்சுக்கிட்டு தொடர்ந்து மோடியை ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. அத ரீசெண்டா தான் ராகுல் காந்தி கண்டுபிடிச்சு நிரூபிச்சிருக்காரு. ஒரு பவர் பாயிண்ட் ஷோ மூலமா எவ்வளவு ஓட்டு எங்கெங்க தில்லு முள்ளு எப்படி பண்ணிருக்காங்க வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு. அதன் விளைவாகத்தான் இப்ப கர்நாடகாவில் இவிஎம் மிஷின் வேண்டாம், எங்களுக்கு அது மேல சந்தேகம் இருக்குன்னு நாங்க ரொம்ப நாளா இருந்தோம். ஆனா அது இப்ப நிரூபணம் ஆயிடுச்சு. வரப்போற பஞ்சாயத்து தேர்தல், அதாவது உள்ளாட்சி தேர்தல்ல எங்களுக்கு வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்திலயும் தீர்மானம் போட்டு இப்ப கொண்டு வந்துட்டாங்க. அதை அமல்படுத்திட்டாங்க. தேர்தல் ஆணையமும் ஓகே சொல்லிடுச்சு. இப்ப அதே போல சட்டமன்ற தேர்தலும் அதே போல நடக்கணும், எல்லா தேர்தலும் அப்படின்னு கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. என்ன நடக்கும்னு பார்ப்போம். இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதாவது இவிஎம் மெஷினுக்கு எதிரான மக்களுடைய ஒரு வெற்றின்னு தான் நம்ம சொல்லலாம். இது ஒரு தொடக்கம்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு அந்த மெஷின் மேல நம்மளுடைய மக்களுக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா அதுல பல தில்லு முள்ளு மோசடி செய்யலாம் அப்படின்னு பல நிபுணர்கள் சொல்றாங்க. அதே போல எலன் மஸ்க் யாரு, எவ்வளவு பெரிய ஒரு இன்டெலிஜென்ட், அவரு சொல்றாரு கண்டிப்பா இவிஎம் மிஷின் வைத்து தில்லுமுள்ளு பண்ணலாம், சிப்பு வச்சு எல்லாத்தையுமே மாத்தலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி இருக்க இந்தியாவுல எதுக்கு அந்த இவிஎம் மிஷினை புடிச்சுக்கிட்டு தொங்குறாங்க சொல்லுங்க? அதுக்கு நம்ம கேட்டா, இல்ல வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்தினா ஓட்டு கவுண்டிங் ரொம்ப லேட் ஆகுது, அதனால ரிசல்ட் சீக்கிரம் சொல்ல முடியாது, சுலபமா இருக்கும், அதுக்கு செலவு அதிகம், பேப்பரு இங்கு அப்படின்னு சொல்லி எதாவது முட்டு கொடுத்துக்கிட்டு வரிசையா கதை அடிச்சுட்டு இருந்தாங்க. இதுக்கு என்ன காரணம்? அதே மாதிரி முடிவை அறிவிப்பதிலையும் காலதாமதம் ஆகுது அப்படின்னாங்க. சரிரா, இவிஎம் மிஷினை வச்சு உடனே ரிசல்ட் கொடுக்குறீங்களா? ஒரு மாசம் 1.5 மாசம் 2 மாசம் இப்படி எல்லாம் கடந்து நீங்க ரிசல்ட் சொல்றீங்க. ஒரு காலேஜ்ல கொண்ட அடிக்க வச்சு பாதுகாப்பு போட்டு அதுக்கப்புறம் காலதாமதமா தான் அந்த தொகுதியில எலெக்ஷன் ரிசல்ட் சொல்றீங்க. அப்ப அந்த இடைப்பட்ட நேரத்துல நீங்க என்ன செய்றீங்க? இது ஒரு சந்தேகம் தானே. அப்ப வாக்குச்சீட்டு முறைக்கு மட்டும் காலதாமதம் ஆகுதுன்னு சொல்றீங்க. இவிஎம் மிஷின் வச்சிருந்தா கூட ஓட்டை நீங்க காலதாமதமா என்றீங்க. இப்ப வாக்குச்சீட்டு முறைக்கும் அப்படி சொல்றீங்க. அப்ப இதுல இருந்து உங்களுடைய பித்தலாட்டமும் தில்லுமுள்ளும் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. இப்ப அதனால இப்ப நாய் பிரச்சனை, அதுக்கப்புறம் இந்த ஏடிஎம்கே பிரச்சனை இப்படின்னு சொல்லி போக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க நியூஸ் மீடியாக்கள். இததான் நம்ம பெரிய போக்கஸ் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இனிமே எங்களுக்கு இவிஎம் மிஷின் தேவையில்லை, நாங்க அதை நம்ப மாட்டோம், அதனால எங்களுக்கு வாக்குச்சீட்டு முறையை எங்களுக்கு ஓட்டு போட வரப்போற தேர்தல்ல எல்லாத்திலையுமே அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லணும். இந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதுன்னா கை கோத்துக்கிட்டு இந்த மாதிரி வேலை செஞ்சிட்டு இருக்கு. மனசாட்சிப்படி இந்த தேர்தல் ஆணையம் நடந்துக்கணும். இவிஎம் வேண்டாம் அப்படின்னு ஒழிச்சிட்டு வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்தணும்.
ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் இப்ப என்ன இவிஎம் மிஷினை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய வளர்ந்த நாடுகள் எல்லாம் வாக்குச்சீட்டு முறையை தான் பயன்படுத்துறாங்க. அதை ஏன் நீங்க வந்து இங்க கொண்டு வந்திருக்கீங்க? ஆனா பிஜேபி சேர்ந்த கட்சிக்காரர்கள் வந்து பதறாங்க. அப்படியே இல்ல முடியாது, இவிஎம் தான் வேணும்னு. அப்ப இதுல இருந்து தெரியல, திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி வெளியில வரீங்க நீங்களே. ஆமா, நாங்க அதை வச்சுதான் ஜெயிக்கிறோம்ன்ற மாதிரி பல பேர் இப்ப வாக்குமூலமே கொடுத்துட்டு இருக்காங்க. இதற்கு ராகுல் மட்டும் வந்து கண்டுபிடிக்கல, நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கர்நாடகாவில் ஒரு பூட்டி இருந்த வீட்டுல ஒரே வீட்டுல 83 பேர் வாக்கு செலுத்திருக்காங்க. என்னங்க இது அநியாயம்? மேற்கு வங்கத்திலிருந்து வந்து வாக்கு செலுத்திட்டு திரும்ப போயிட்டாங்களாம். இதை இந்தியா டுடே கண்டுபிடிச்சிருக்கு. இது வேற யாரும் அரசியல்வாதிகள் கண்டுபிடிச்சிருந்தா கூட வந்து அவங்க கட்சிக்காக ஆதாயம் தேடுறாங்கன்னு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனா இது ஒரு மீடியா கண்டுபிடிச்சு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. இது போல பல தில்லுமுழு வேலைகளை இந்த இவிஎம் மிஷினை வச்சு செய்து தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறது பாஜக. அதே போலத்தான் இந்த தமிழ்நாட்டிலையும் ஜெயிப்பதற்காக வட மாநிலத்தவர்களை அனுப்பி விட்டு அவங்களுக்கு இப்ப ஓட்டு உரிமையும் கொடுத்து அந்த இவிஎம் மிஷினை வச்சு அவங்க ஓட்டு போட்டதாக கணக்கு காட்டி ஜெயிச்சிடலாம்னு ஒரு மனப்பாலை குடிச்சிட்டு இருக்கு பிஜேபி. இதெல்லாம் எங்க கொண்ட போய் முடிய போகுதுன்னு தெரியல. தமிழர்களுடைய உரிமையை இழக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. அதுதான் இந்த தமிழ்நாட்டுல இப்ப நடக்க போகுது. இங்க உள்ள தமிழக மக்களும் சில பேரு பிஜேபியில இருந்துகிட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆகையால நமக்கு இனி வரப்போற காலங்கள்ல இவிஎம் மிஷினே வேண்டாம்னு ஒட்டுமொத்த கட்சிக்காரர்களும் போராட்டம் செய்து அதை தடுக்கணும். பிஜேபி கூட கூட்டணி வச்சு கொண்டு இருக்க அந்த கட்சிகளும் அதுக்கு ஆதரவா செயல்படக்கூடாது. நேர்மையா மக்கள் ஓட்டு போட்டா உங்களுக்கு ஏன் பயம் வருது? சரி, நீங்க வந்து நல்லதுதான் செஞ்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஏன் பயப்படாம அந்த மெஷினை வச்சிட்டு இருக்கீங்க? அதை நீங்க முற்றிலும் ஒழித்து விட்டு வாக்குச்சீட்டு முறையை நீங்க பயன்படுத்தலாமே. இதுல வந்து தில்லு முள்ளு இருக்கு என்பது நிரூபணம் ஆகிவிட்ட காரணத்தால் நீங்க அந்த மிஷினை தூக்கி குப்பையில போட்டு கைலாங்கடையில போட்டு நீங்க வாக்குச்சீட்டு முறைக்கு வாங்க. அப்பதான் இங்க மனசாட்சிப்படி மக்களாட்சி ஜனநாயகம் இங்க ஜெயிக்கும். இல்லன்னா பிச்சைக்காரன் எப்பயும் பிச்சைக்காரமா மக்களா தான் இருப்பாங்க. கோடீஸ்வரனா தான் இருப்பான். அவன் வளர்ந்துகிட்டே இருப்பான். அவங்களுக்கு எல்லாம் வந்து சலுகைகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. லோன் கொடுப்பாங்க, கோடியா லோன் கொடுப்பாங்க, கடனை தள்ளுபடி பண்ணி விட்டுருவாங்க. அதுல அவங்களுக்கு ஏதோ கூட்டு இருக்கா என்னன்னு தெரியல. ஆனா சாமானிய மக்கள் வந்து ஏதாவது ஒரு சின்ன லோன் வாங்கினாலே அதுக்கு வந்து எந்த தள்ளுபடியும் இல்லை. கல்வி கடனுக்கு, இந்த மாதிரி தொழில் சார்ந்த கடனுக்கு எதுவுமே தள்ளுபடி கிடையாது, கட்டிதான் ஆகணும். ஆனா பெரிய பெரிய கோடீஸ்வர முதலீட்டாளர்களுக்கு இவங்க கடனை ஈஸியா தள்ளுபடி பண்ணி விட்டுருவாங்க. இதெல்லாம் எங்கடா நடக்கும்? அப்புறம் மக்கள், சாமானிய மக்கள் எப்படி வளர்ச்சி பெறுவாங்க? எப்படி? இதெல்லாம் பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதனால இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னா இந்த இவிஎம் மிஷினை தூக்கி போட்டு வாக்குச்சீட்டு முறைக்கு வாங்க என்று நம்ம G7 டிவி சேனல் மூலமாக வலியுறுத்தி இந்த பதிவை நம்ம செய்கிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.